தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா பேசையில, இந்துக்களே ஒன்று சேருங்க. தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசினார். இந்துக்களே ஒன்று சேருங்கன்னா, நாங்க யாரை விட்டுட்டு வந்து உங்க கூட ஒன்று சேர்றது? சின்ன வயசுலேருந்து என் கூட படிச்ச ரஃபீக்க விட்டு போட்டு, இப்ப என் கூட தொழில்ல இருக்கிற ஹெர்மன விட்டு போட்டு, உங்க கூட வந்து ஒண்ணு சேரணுமா? கவுண்டர், வன்னியர், தேவர் இப்படி ஓபிசி பிரிவை எல்லாத்தையும் சூத்திரன்னு சொல்ற உங்க கூட நாங்க வந்து ஒண்ணு சேரணுமா? எங்க ஒண்ணு சேர கூப்பிடுறீங்க? வீதியில ஒண்ணு சேர்றதுக்கு கூப்பிடுறீங்க. தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்கு ஒண்ணு சேர்றதுக்கு கூப்பிடுறீங்க. கோயில் கருவறைக்குள்ள ஒண்ணு சேர்றதுக்கு கூப்பிடுவீங்களா? எங்க தமிழ் மொழிய கருவறைக்குள்ள அனுமதிப்பீங்களா? எங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாஜக என்ன பண்ணியிருக்குது? இந்தியா முழுக்க வெறும் 24,821 பேர் பேசுற சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்காக 28,609 கோடி ரூபாய ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒதுக்கி இருக்குது. சமஸ்கிருதம் பேசுற ஒரு நபருக்கு 11 லட்சம் ரூபாய் கணக்கு வருது. 8 கோடி மக்கள் பேசுற தமிழினுடைய வளர்ச்சிக்காக வெறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு கூப்பிட்டா, இந்துக்கள் ஏற்கனவே ஒன்றாத்தான் இருக்கிறோம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் இங்கே ஒன்றாத்தான் இருக்கிறோம். இந்துக்களே ஒன்று சேருங்கன்னா நாங்கள் எதுக்காக உங்கள் கூட ஒன்று சேரணும்? தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை வாங்கி வச்சுட்டு இங்கே கல்விக்கு நிதி தர்றதில்ல, ஏதாவது வெள்ளம் வந்து பேரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நிதி தர்றதில்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு கூலிக்காக காத்துட்ருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கூலி தர்றதில்ல, விவசாயிகளினுடைய இன்சூரன்ஸுக்கு பணம் தர்றதில்ல. இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்கிற, இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற உங்கள் கூட நாங்கள் எதுக்கு ஒன்று சேரோம்? பிஜேபி நேர்மையான நல்லாட்சி கொடுக்குற கட்சியாக இருந்தால் அமித்ஷா இங்கே என்ன பேசியிருக்கோன்னு? நாங்கள் இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம், இவ்வளவு புதிய திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் இத்தனை மக்கள் பயனடைஞ்சாங்க, இவ்வளவு மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது, உயர்ந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வந்துச்சுன்னா நாங்கள் இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வருவோம், அதனால் இத்தனை மக்கள் பயனடைவாங்க, இவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு எந்த புள்ளி விவரங்களையும் அமித்ஷா சொல்லலை. அப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க எந்த மாநிலத்திலையும் ஆட்சியும் நடத்தலை. வெறும் வந்து வெறுப்பு அரசியலை பேசித்தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க, ஆட்சியை நடத்திட்டும் இருக்கிறாங்க. படிப்பறிவில்லாத வட மாநிலங்களில் வெறும் வெறுப்புணர்வை தூண்டி ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சியை நடத்தவும் முடியும். ஆனால் தமிழ்நாடு போன்ற படித்த பகுத்தறிவுள்ள மாநிலத்தில் இது சாத்தியமில்லை. உங்களுடைய மத வெறுப்பு அரசியல் இங்கே எடுபடாது, வெற்றி பெறாது.